ஆவரேஜ் சேலரி ஒரு சில கம்பெனிகளில் தப்பாக கணக்கு பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து 15,000 சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கிங்களேன். இந்த 15,000 வந்து டிவைடட் பை 30 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா பெர் டேக்கு வந்து 500 ருபீஸ் வரும். ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு 2 நாள் லீவ் போடுறாரு அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் சேலரி கழிக்கிற ஓனராக இருந்தீங்க அப்படின்னா, அந்த 2 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 × 500 1000 தான் வந்து சம்பளத்துலேருந்து கழிக்கணும். அப்போ 15,000ல் 1000 கழிச்சது போக 14,000 வந்து அவருக்கு வந்து கொடுப்பீங்க. இப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சண்டேயை கழிச்சிட்டு 26 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் அதை வந்து அவங்க வந்து ஆவரேஜ் சேலரிஸாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ 15,000 டிவைடட் பை 26ன்னு போடுறாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வேற மாதிரி வருது. இப்போ திரும்ப எக்ஸ்ட்ரா 2 நாள் லீவ் போடும்போது அவருக்கு கழிக்கிற அமௌண்ட் அதை விட இன்னும் கூடுதலாக வருது. ஸோ நமக்கு பிப்ரவரி மாதம் 28 நாள் 29 நாளாக இருந்தாலும் சரி, அப்புறம் மற்ற மாதங்கள் 31 நாளாக இருந்தாலும் சரி, எப்போவுமே நம்ம வந்து எல்லா மாதமும் சம்பளத்தை வந்து டிவைடட் பை 30 அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம வந்து கழிக்கணும். இந்த மாதிரி கழிக்கிறது தான் வந்து கரெக்டான மெத்தடு. ஸோ ஆவரேஜ் சேலரி கால்குலேட் பண்ணிங்கன்னா சம்பளத்தை 30ஆல் டிவைட் பண்ணி பெர் டே சேலரி என்னங்கிறத கால்குலேட் பண்ணி அப்புறம் நீங்கள் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேலரி வந்து கழிச்சிக்கிங்க. இப்படி தான் வந்து ப்ராப்பராக வந்து செய்யணும். நிறைய இடத்துல பார்க்கும்போது இது இல்லாத மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதனால் ஜஸ்ட் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.